தெலுங்கு பேசும் மக்கள் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் கைதான நடிகை கஸ்தூரி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கலாம். நடிகை கஸ்தூரியை நவம்பர் 29 வரை சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். விவரங்கள். சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றில் தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக நடிகை கஸ்தூரி மீது பல்வேறு காவல் நிலையங்களில் அளிக்கப்பட்ட புகார்களின் பேரில் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. சென்னையிலிருந்து தலைமறைவான நடிகை கஸ்தூரியை தேடுவதற்காக சென்னை காவல்துறை சார்பில் தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் நேற்று ஹைதராபாத்தில் பதுங்கியிருந்த நடிகை கஸ்தூரி அதிரடியாக தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். நேற்று ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி இன்று சென்னை எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த எழும்பூர் நீதிமன்ற நீதித்துறை நடுவர் கஸ்தூரிக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டார். வரும் 29ஆம் தேதி வரை புழல் மத்திய சிறையில் அடைக்க நீதித்துறை நடுவர் உத்தரவிட்டதை தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது நடிகை கஸ்தூரி புழல் மகளிர் தனிச்சிறைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். புழல் சிறையில் வழக்கமான சிறை கைதிகளுக்கான நடைமுறைகள் முடிக்கப்பட்ட பின்னர் அவர் இன்னும் சற்று நேரத்தில் சிறையின் அறையில் அடைக்கப்பட உள்ளார். தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஸ்ரீதர். ஹைதராபாத்தில் தயாரிப்பாளர் வீட்டில் பதுங்கியிருந்த நடிகை கஸ்தூரியை நேற்று போலீசார் கைது செய்தனர். சென்னை மட்டுமின்றி மதுரை, கோவை காவல் நிலையங்களிலும் இவர் மீது ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. தற்போது 29ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அண்மை செய்தியை நாம் பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.